அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அருமையானவர்களே, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நம்முடைய முன்னோர்கள் பழமொழி சொல்வார்கள். உலகத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஈடு இணையற்ற, அவனுக்கு நம்மளால் நன்றி செய்ய முடியாத மிகப்பெரிய ஒரு அருள்கொடை எத்தனையோ இருந்தாலும் அதில் நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடியது ஆரோக்கியம். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட எதை கேட்குறா இருந்தாலும் ஆரோக்கியத்தை மறந்துடாதீங்க, ஆரோக்கியத்தை மறந்துடாதீங்க, ஆரோக்கியத்தை மறந்துடாதீங்கன்னு 3 தடவை என்ன செய்தாங்க, அழுத்தி பேசினான். அதை நம்ம மனசில் உரைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம மறந்துடக்கூடாது என்பதற்காக. நம்முடைய முன்னோர்களில் அறிஞர்களாக இருந்தவர்கள் அந்த காலகட்டத்தில் மார்க்கத்தில் அறிஞராக இருப்பதோடு மருத்துவத்திலையும் அறிஞர்களாக ஆராய்ச்சியில் ஈடுபட்டு நிறைய மருந்துகளை நம்முடைய முன்னோர்களுக்கு தந்தவர்களில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மருத்துவ ஆராய்ச்சியிலும் அவர்கள் ஈடுபட்டிருந்தார். அவர்களுடைய தொடர்பு நிறைய மருத்துவர்களோடு இருந்திருக்கிறது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன ஒரு மருத்துவ குறிப்புகள், அதோடு சேர்ந்து ஒரு 4 முக்கியமான ஒரு ரகசிய குறிப்புகளை நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதா அதில் சொல்லுவாங்க, 4 விஷயங்கள் அறிவை அதிகப்படுத்தும். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அறிவு வளரணும்னா 4 விஷயம். அர்பாத்தும் தசீதுல் அக்ல, அறிவை 4 விஷயம் அதிகப்படுத்தும். மார்க்கு அதிகமாக வாங்கணும்னா இன்னைக்கு தமிழ் மீடியத்தை விட ஆங்கில மீடியத்தில் சேர்த்தா நிறைய மார்க் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு இருக்கலாம். ஏன்னா அதையும் தாண்டி அதை விட கூடின 1 லட்ச ரூபா கட்டக்கூடிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. அதுலேயும் ஒழுங்காக படிக்காத பிள்ளைகள்லாம் இருக்கு. ஆக ஞாபக சக்திக்கு அது அல்லாஹ் கொடுக்குற ஒரு வரம். எல்லாத்துக்கும் அந்த ஞாபக சக்தி இருக்காது. நல்ல மார்க் வரணும்னா படிச்சுட்டு போனவங்கெல்லாம் பரீட்சை எழுதிட முடியாது. ஞாபக சக்திங்கிறது வேணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களே, கையில் பேப்பரே இல்லாமல் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸுகளுக்குள்ள என்ன செய்த மனப்பாடம் வச்சுருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் ஞாபக சக்தியில் எல்லாரும் ரொம்ப கொடிகட்டி பிறந்தாங்க அரபிகள். அதில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அந்த காலத்தினுடைய பரக்கத்தும் கிடைத்தது, ரசூலுல்லாஹ்வுடைய துவாவும் கிடைத்தது. அப்போ நல்ல உங்களுடைய துவா வேணும், ஞாபக சக்தி. அதுதான் சொல்லுவாங்க, 4 விஷயங்கள் அறிவை வளர்க்கும். 1வது தேவையில்லாத விஷயத்தை விடணும். 2வது எப்பொழுதும் நம்முடைய பற்களை சுத்தமாக மிஸ்வாக்கு செய்து பல் துளைக்க அதிகமான வேலைகளில் ரசூலுல்லாஹ் மிஸ்வாக்கு செய்வாங்க. ஆக தன்னுடைய பல்லை என்ன செய்து சுத்தமாக வைத்திருக்கிறது. 3வது குர்ஆன் ஓதுவது. 4வது முஜாலசத்துல் உலமாஇ வ சுலஹாய், அறிஞர்களோடு நல்லவர்களோடு நம்ம தொடர்பில் அவங்க கூடவே உட்காரு. இந்த 4 விஷயம் நம்மளை அறிவை வளர்த்து நம்மளை ஒரு அறிஞராக ஆக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. அதே மாதிரி உணவுகளுடைய ஒழுக்கத்திலேயே ஒரு 4 விஷயம் சொல்லுவாங்க. உணவு சாப்பிடுவதில் அல்லாஹ் நமக்கு 5 விரலை தந்திருக்கான். இது ஏன் அல்ல நமக்கு இப்படி வளையிற மாதிரி இந்த இடத்துல நமக்கு எலும்பை கொடுக்காம அல்ல நரம்பை கொடுத்து அப்படி வளைக்கிற மாதிரி எலும்பாக இருந்தால் நம்ம அது டெம்பராக இருக்கும். நான் இதை அதை வச்சு நம்மளால் ஒழுங்காக சாப்பிட முடியுமா, அள்ள முடியுமா? ஆக நம்முடைய உணவை அள்ளுறதுக்கு வசதியாகவே அல்ல நம்ம விரல்களை நமக்கு 5 விரல்களை வளைக்கிற மாதிரி ஆக்கியிருக்காங்க. அதில் சொல்லுவாங்க, ஒரு விரலால் உணவை ருசி பார்ப்பவன் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவன். இன்னைக்கு பாருங்க, வெளிநாடுகளில் போனால் அது குறிப்பாக பெரிய பெரிய ஹோட்டல்கள் யாரும் கையாலேயே சாப்பிட மாட்டான். கையால் சாப்பிட்றதே கேவலமாக நினைப்பான். கரண்டி எடுத்து அப்படியே கரண்டி எடுத்து அதை வச்சு சாப்பிட்றத வளமையாக கொண்டிருக்கிறாங்க. அது விரல் அல்ல நம்ம படைச்சதே அதான். ஆனால் அதில் உள்ள அந்த ருசி, நம்ம கையால் சாப்பிட்ற ருசி, விரலால் ருசி அதில் இருக்குமானே இருக்காது. எவ்வளோ பெரிய இடத்துலையும் என்ன ரசூலுல்லாஹ் அந்த சாப்பாட்டுடைய ஒழுக்கத்தை மாற்ற மாட்டாங்க. கீழே உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. அது மாதிரி நம்ம திருப்தியாக மற்ற
சேரில் உட்காந்து சாஞ்சி நீங்கள் டேப்பில் இருங்க, அந்த மாதிரி சாப்பிட முடியாது. அது மாதிரி அந்த ஒத்த விரலில் உணவை ருசி பார்ப்பவன் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவன், 2 விரலால் உணவை அழுபவன் பெருமைக்குரியவன். பெரிய பெரிய பந்தா பண்ணுறவனை எல்லாம் ஒரு ஏழை வீட்டுக்கு இருந்து வந்தால் அதை ரொம்ப எடுக்கிறதே ஒரு கேவலமாக நினச்சிவான். அவன் வீட்டில் சாப்பிட்றதே கேவலமாக நினச்சிவான். அப்படி நுள்ளி எடுப்பான். அந்த மாதிரி 2 விரலில் எடுக்கிறதா நுள்ளி தான் எடுக்க முடியும். பெருமைக்குரியவன் அதான் பெருமைக்குரியவனுடைய உணவு முறை ஷாஃபி இமாம் சொல்லுவான். 3 விரலால் சாப்பிடுவது நபியினுடைய சுன்னத்தான முறை. அதுக்கு மேலே விரலால் சாப்பிட்றது வயிறு நிரப்புன்னு நினைக்கக்கூடிய, நிறைய சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய சாப்பாட்டு பேராசக்காரனுடைய ஒழுக்க உணவு முறை என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி தூக்க விஷயத்திலையும் 4 விஷயங்கள் சொல்லுவாங்க. மருத்துவத்துக்கு முந்தி இதையும் சொல்லுவாங்க. தூங்குறதுடைய முறை 4 வகை இருக்கு. மல்லார்ந்து குப்புறப்படுக்கிறது பெண்களுக்கு அதுதான் சிறந்தது. ஒரு ஆண் குப்புறப்படுக்கிறது ஷைத்தானுடைய படுக்கை. வலது புஜத்தில், அதாவது மல்லார்ந்து படுக்கிறது, வானத்தை நோக்கி மல்லார்ந்து படுக்கிறது நபிமார்களுடைய அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை வானத்தில் பார்த்தபடி நிச்சயம் அந்த சிந்திச்சபடி படுப்பாங்க. நபிமார்களுடைய உறக்கம் அது. குப்புறப்படுக்கிறது ஷைத்தானின் உறக்கம். வானத்தில் நோக்கி பார்த்தபடி அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்தபடி படுக்கிறது அது நபிமார்கள் உறக்கம். வலது பக்கமாக ஊர்கணித்து படுப்பது நல்லோர்கள் அவர்களுடைய பழக்கம், தூக்கம், அது முறை. இடது புஜமாக படுப்பது நல்ல சாப்பிட்டு விட்டு செரிக்க வைக்கிறதுக்காக வேண்டி ஜீரணம் உண்டாக்குறதுக்காக படுக்கக்கூடிய மன்னர்களுடைய பழக்கம் என்று நமக்கு நல்லவர்களுடைய பழக்கமும் நபிமாருடைய பழக்கமும் வலது பக்கம் ஒருங்கிணைத்து படுக்கிறதும் அல்லது மல்லார்க்க படுக்கிறது தான் நம்ம நல்ல சிறந்த பழக்கங்கிறத 4 உறக்க முறையை நமக்கு சொல்லி தருவாங்க. அதே போல சொல்லுவாங்க, ஒரு உலகத்தில் ஒரு ஆண்மை உள்ளவனாக இருந்தால் தான் கல்யாணம் முடிக்கக்கூடிய முடியும். ஆக எல்லா விஷயத்துக்கும் நம்முடைய இன்னைக்கு அது ஒரு வியாபாரமாக ஏமாத்தாக எதை திறந்தாலும் தளத்தை திறந்தாலும் ஆன்மீக நான் மருந்து தரேன், இத்தனை ஆயிரத்தை கொண்டா இத்தனை லட்சத்தை கொண்டா 3 நாள்லேயே நான் அவனைய அதிசயத்தை காட்டுறேன் அப்படிங்கிறான். ஏமாத்துகள். ஷாபிராமத்தில் சொன்னாங்க, ஆண்மை பலத்தை ஏற்படுத்தக்கூடியது 4 உணவுகள். 1வது சிட்டுக்குருவியினுடைய இறைச்சி. 2வது பிஸ்தா பருப்புகள், பாதாம் பிஸ்தான் சொல்லுவோம்ல, அந்த பிஸ்தா பருப்பு புஸ்துக் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஸ்தா சாப்பிடுவது. 3வது வால் மிளகு. 4வது ஒரு நீர் வகையான நீர்க்கீரைன்னு சொல்லுவாங்க கிதாபில், அந்த கீரை வகையை சார்ந்த. இந்த 4ம் ஆண்மை பலத்தை அதிகப்படுத்தக்கூடியது ஷாபிராமத்திலே சொல்லுவாங்க. அதே போல சொல்லுவாங்க, 4 விஷயங்கள் உடம்பை பலப்படுத்தும். இன்னைக்கு சத்து மாத்திரை சாப்பிட மாத்திரை வச்சு ஒரு மனிதன் உயிர் வாழ முடியுமா? சிலர் பிளட் ஏற்றுறாங்க. ஒரே பிளட் ஏற்றி யார் பழகிட்டாங்களோ அந்த பிளட் ஏற்றலைன்னா அவங்க சுதந்துருவாங்க. ஆக இயற்கையாகவே நம்முடைய உடம்புல என்ன செய்யணும்? அந்த பலம் உருவாகணும். இப்போ சோப்பு அணுக்கள் வெள்ளை அணுக்கள்லாம் இருக்கு. அந்த ஒரு ரத்த டெஸ்ட்டுக்கு போயிருக்கும்போது ரத்த அணுக்கள் சிவப்பு அணுக்கள் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வரும்போது, சார் என்ன செய்யுது? ஒன்றும் செய்யறதுல தானாக தான் சரியாகும். இதுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது. அதுக்குண்டான ஒரு ஒன்றும் இல்லை. அது இயல்பாகவே அது என்ன செய்யும்? உடம்பு ரீதியாக மாறும் அப்படின்னு மருத்துவர் சொன்னார். ஒரு MD டாக்டர் சொன்னார். ஆக உடம்பை பலப்படுத்தக்கூடியது 4 விஷயம். 1வது என்ன அப்படின்னு சொன்னால் ஆட்டிறைச்சி. ஆனால் இது ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அதுதான் ஆபத்தானது. அதுதான் உடனே அந்த ஹார்ட் பிரச்சனை வந்தவங்களுக்கு உடனே அதை அதிகப்படுத்தணும். அது நார்மலாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆட்டிறைச்சிங்கிறது ரொம்ப பலம். அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், ஒரு புதுசாக சடங்கான பிள்ளையாக இருக்கட்டும், ஒரு குழந்தை பெற்றவங்களுக்கு எனக்கு எலும்பு சூப்பு போட்டு கொடுப்பாங்க. அதில் உள்ள ஆட்டில் உள்ள அந்த மண்ணீரல் பல் குத்தின்னு சொல்லுவாங்க காயல் படத்தில், அதை என்ன செய்வாங்க? அதை ஒரு சூப்பு போட்டு கொடுப்பாங்க. அது ரத்தத்தையே ஏற்றுறமே, அவ்வளோ பலத்தை எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக ஆட்டிறைச்சி ரசூலுல்லாஹ்வுக்கு பிரியமானது. நான் எப்பவுமே உங்களுக்கு பிடிச்ச குழம்பு எதுனா எனக்கு கறி குழம்பு தான் சொன்னாங்க, ஆட்டுக்கறின்னு சொன்னாங்க. உடம்பை பலப்படுத்தும் ஆட்டிறைச்சி. 2வது உடம்பை பலப்படுத்தக்கூடிய 2வது விஷயம் என்னன்னா, நம்முடைய உடையிலேயே நம்முடைய பலம் இருக்கு. காட்டன் ட்ரெஸ் போடுறது, லுபுசுல் கத்தான். அதனால தான் இன்னைக்கு காட்டன் உடை பார்த்தீங்கன்னா
1000 இருந்து 5000 வரைக்கும் ட்ரெஸ் இருக்குது, காட்டன் ட்ரெஸ். அதனுடைய ரேட்டு பாலிஸ்டர் மற்ற சாதா ட்ரெஸ்ஸுக்கு அவ்வளோ மதிப்பில்லை. காரணம் அது ஆரோக்கியமான உடையது. லுபுசுல் கத்தான், காட்டன் ட்ரெஸ்ஸை போடுறது. 3வது நறுமணத்தை நுகர்றது. நறுமணங்கள் இன்றைக்கி நிறையா இது வந்துடுச்சு, கெமிக்கல் சம்மந்தப்பட்டது. ஆனால் ஒரிஜினலாக அந்த காலத்தில் இருந்த நறுமணங்கள் அம்பர், அத்தர், கஸ்தூரிலாம் இருக்கு. இதெல்லாம் சுவாசிக்கிறதுலே ஒரு ஹெல்த்து கிடைக்கும். ஷம்முத்தீப் 3வது சொல்லுவாங்க, நறுமணத்தை சுவாசிப்பது உடம்பை பலப்படுத்தும் ஷாக்னம் சொல்லுவாங்க. 4வது அதிக குளியல். அதிக குளியல்னு சொன்னால் சிலவங்க காக்கா மங்கு மாதிரி போயிட்டு ஒரு வாளி ஊற்றிட்டு வந்துடுவாங்க. அதில் உடம்புக்கு உடம்புல உள்ள சூடு தனியணும். உடம்புல சூடு அதிகமாக இருந்தாலே உடம்பு பலகீனமாக. அப்போ கொஞ்சம் அதிகமான நேரங்கள் என்ன உடம்பு நல்ல குளிர அளவுக்கு குளிக்கிறது. ஒரு நாளைக்கு 10 தடவை குளிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. கடைசியில் அது நமக்கு தடுமல் வந்துடும், தலை காயாது. இது சொல்கிறது அதிகமான நேரம் உடம்பெல்லாம் நல்ல குளிர அளவுக்கு. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் குளிக்கிறத ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் அதிகமான நேரங்கள் குளிப்பது உடம்பை பலப்படுத்தும். ஏன்னா அதிகமான நேரங்களில் சிலர் குத்தாரத்தில் போய் குளிக்கிறது நிறைய அதிகமான நேரம். ஒரு ஆள் ஆரம்ப காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி ஒரு ஆஸ்பத்திரி, திருநெல்வேலி சிவா ஆஸ்பத்திரியில் என்ன செய்த ஒரு ஆளை சேர்த்துருந்து ஒரு பையனை குத்தாரத்தில் அதிகமாக குளித்து அவனுக்கு மூத்த சிறுநீர், அதாவது ஒழுங்காக சிறுநீர் வரல, மணிக்கணக்காக எனக்கு குளிச்சிருக்கான். அப்போ அதிகங்கிறது அதிக நேரங்கிறதுக்காக மணிக்கணக்கு ஒரு அளவுக்கு மீறி அமைதி நினைச்சு, அதாவது உடம்பு குளிர அளவுக்கு குளிக்கிறதுங்கிறதா. எரும மாட்டு தண்ணியில் போய் படுத்தா சாயந்தரம் வரைக்கும் கிடைக்கும், அது மாதிரி தண்ணியில் கிடக்குறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆக உடம்பை பலகீனப்படுத்தக்கூடியது 4 அதிகமான புளிப்பான வஸ்துக்கள். நீ பாருங்க, மாம்பழம் சாப்பிடுங்க, அதிகமாக கால் வலி, சளி பிடிச்சிடும். புளித்த வஸ்துக்கள் அதிகமாக சாப்பிடும்போது ஒரு சளி ஏற்பட்டு, சளி அதிகமான உடம்பு டயர்டாயிடும், காரி துப்பி கடிச்சிட்டு உடம்பு பலகீனமாயிடும். ஆக அதிகமான புளிப்பு வஸ்துகள் சாப்பிடுவது உடம்பை பலகீனப்படுத்தும் ஷாஃபி இமாம் சொல்லுவாங்க. 2வது அதிகமான கவலைகள். கவலைப்பட்டு அதாவது நிறைய பேர் என்ன செய்யறாங்க, கவலையிலேயே ரொம்ப உருகிடுறாங்க. என்ன ரொம்ப எதை பற்றி கவலைப்படுத்திருக்கு அப்படின்னு கேட்பாங்களே, கவலையில் சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட வர முடியாது. அதிகமான கவலை உடம்பை பலகீனப்படுத்தும் ஷாஃபி இமாம் சொல்லுவாங்க. 3வது அதிகமான முறையில் தன்னுடைய மனைவியோடு தாம்பத்திய உறவு வச்சுக்கிறது. வயசுக்கு தகுந்த நம்முடைய மனைவி தான் என்பதற்காக வேண்டி, அதாவது அந்தந்த ஏஜ், கல்யாணம் முடிஞ்ச புதுசு, ஏறப்பட்ட காலம், அப்புறம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ஒரு 40 வயசு 50 வயசு, அந்த உடம்பு உடைய பலகீனத்தை பொறுத்து அதிகமான தாம்பத்திய உறவு வைத்தால் நம்முடைய உடம்பு பலகீனமாயிரும் அப்படின்னு சொன்னாங்க ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. ஆக பலகீனப்படுத்தக்கூடிய 4வது விஷயம் என்னன்னா, சாப்பிட்றதுக்கு முந்தி தண்ணி நிறைய குடிக்கிறது. இது உடம்பை பலகீனப்படுத்தும். சாப்பிட்ட பிறகுதான் தண்ணி குடிக்கணும், அது கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும். சாப்பிட்றதுக்கு முந்தி அதிகமாக தண்ணி குடிக்கிறது உடம்பை பலகீனப்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. ஆக மருத்துவத்தில் அவங்க ரொம்ப நிறைய குறிப்புகள் சொன்னாங்க. குளித்த விட்டு சாப்பிடாமல் இருப்போனும், சாப்பிட்டு விட்டு உடனே குளிப்போனும், ஏன் சாகாமல் இருக்கிறான் என்பதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அதில் என்ன இருக்கு, குளித்த உடனே ஏதாவது ஒன்று திங்கணும். அதில் ஏதோ உடம்புக்கு ஒரு அது மூலமாக ஒரு உபாதைகள் ஏற்பட்டுரும், அது உயிர் கூட போயிடலாம் அப்படிங்கிற இதில் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி வயிறு நிறைய சாப்பிட்டு குளிக்கக்கூடாது. ஆக கண்ணை பலகீனப்படுத்தக்கூடியது 4 சொல்லுவாங்க. கண் பார்வையை பலகீனப்படுத்தக்கூடியது 1வது என்னன்னா, கிபிலாவை நோக்கி இருக்காம கிபிலாவை பின்னோக்கி இருக்கிறது. நம்முடைய பித்தட்டை கிபிலாவை நோக்கி வச்சுக்கிட்டு கிபிலாவை முன்னோக்கி இருக்காம பின்னோக்கி இருக்கிறது, கிபிலா விட்டு நம்ம திரும்பி இருக்கிறது. இது உடம்பை பலகீனப்படுத்தும், அதை கண்ணை பலகீனப்படுத்தும், கண் பார்வை. அதே போல மலஞ்சலங்களை, மலத்தை பார்க்கறது, அசிங்கங்களை பார்க்கறது கண்ணை பலகீனப்படுத்தும், கண் பார்வை பலகீனப்படுத்தும். 3வது ஒரு மனிதனை தூக்கிலிடப்பட்டவனை பார்ப்பது நம்முடைய கண்ணை பலகீனப்படுத்தும். 4வது மர்மஸ்தானத்தை பார்க்கறது. மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான், ஆனால் மர்மஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறது பொருட்காட்சி இல்லை. சுல்லாவுடைய இல்லறத்தை பற்றி ஐசனாய் சொல்லுவாங்க, மாறா மின்னிய மாற ஆயிற்று மின்னும். பெருமானாருக்கும் எங்களுக்கும் இல்லறம் நடந்தது, பெருமானாருடைய மறைவிடத்தை நான் பார்த்ததில்லை, என் மறைவிடத்தை ரசூல்லா பார்த்ததில்லை. எவ்வளோ உயர்ந்த ஒரு வாழ்க்கை பாருங்க. ஆக 4 விஷயங்கள் கண் பார்வையை பலகீனப்படுத்தும் சொன்ன ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. 4 விஷயங்கள் கண் பார்வையை பலப்படுத்தும் சொன்னாங்க.
அந்த 4 விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்திருப்பது கண் ஒளியை தரும். கண்ணுக்கு சுர்மா போடுறது, உசுமுதி என்ற சுர்மாவை நீங்கள் போடுங்கள், அது கண் பார்வையை ஒளிமயமாக்கும், ஏன்னா பார்வையை கூர்மையாக்கும், முடியை நல்லா வளர்க்க செய்யும் சொல்லி என்ன செய்தாங்க ரசூல் அவர் ஹதீஸில் சொன்னாங்க. சுர்மாவில் பல இருக்குது. உசுமுதி என்ற சுர்மா கண்ணொளியை தரும், அது சுர்மா போடுறது. அதே மாதிரி பசுமையான செடி கொடிகளை பார்க்கறது, அது கண்ணுக்கு ஒளிவை கொடுக்கும். அதே போல புத்தாடைகளை அணிவது, எப்பவுமே அழுக்கு பண்டாரமாகவே அழுக்கு ட்ரெஸ்ஸை வாரத்தில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு குளிக்காமல் இருந்தாலே அந்த நம்ம கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இன்னைக்கு எல்லாருமே கொஞ்ச நாள் அவ்வளோ பேருக்கும் கண்ணாடி மாட்டை வச்சிருவோம். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு பவர் கூடிக்கிட்டே தான் போகுது நிறைய பேருக்கு. ஆக கண் மொழியை தரக்கூடியது 4 என்று ஷாஃபிஈ சொல்லுவார். ஆக இந்த மேதை சொன்ன இந்த தத்துவத்தின்படி நாம் வாழக்கூடிய நசீபினை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.